ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நான் உண்மைஸ் போட போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பதிவு தான். ஆப்ரேஷன், குழந்தை பிறக்குது ஆப்ரேஷனும் நார்மலை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு அப்டேட் பண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னால், அவளுக்காக தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன். எதுக்காக இந்த வீடியோனால், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எல்லா பெண்களுக்குமே வந்து தான் சொல்கிறேன். ஆனால் பெண்கள் தான் ஒரு பெண்களை வந்து அசிங்கப்படுத்துற காரணமே வந்து முழுக்க ஆம்பளைங்க கிடையவே கிடையாது இந்த லிஸ்ட்டில். ஏன்னா ஆம்பளைங்களை நான் சொல்கிறேன், இது பொதுவான வீடியோ அப்படிங்கிறத நான் மெயினாக சொல்கிறேன். நார்மல் அவளுக்கு என்னப்பா, அவள் எவ்வளோ வேலை வேணும் செய்யலாம் அப்படிங்கலாம் கிடையாது. நார்மல்னாலும் வழி தான், ஆப்ரேஷன்னாலும் வழி தான். சரிங்களா? ஆப்ரேஷன்னாலும் வழி தான், நார்மல்னாலும் வழி தான். இது வந்து தயவுசெய்து பெண்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? மரணத்துக்கு சமம் நார்மல் டெலிவரி. உனக்கு என்ன நார்மல் டெலிவரி தானே, உனக்கு என்ன நார்மல் டெலிவரி போட்டு தயவுசெய்து யாரையும் பார்த்து பேசிடாதீங்க. நார்மல் டெலிவரி ஆனவங்க தான் இவ்வளோ சோறு திங்கணும் அப்படின்லாம் இல்லை. ஆப்ரேஷன் பண்ணவங்களும் இவ்வளோ சோறு திங்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்களும் இவ்வளோ பாத்திரம் வளர்க்குறாங்க, நார்மல் டெலிவரி ஆனவங்களும் இவ்வளோ பாத்திரம் வளர்க்குறாங்க, இவ்வளோ துணி துவைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இல்லை அது வந்து உங்களுடைய தப்பு. உங்களோட தப்பை வந்து இது பண்ணுறதுக்காக அடுத்தவங்களை வந்து இன்சல்ட் பண்ணாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. தெளிவாக நான் சொல்ல முடியாது, கஷ்டப்படுத்தாதீங்க. அடுத்தவங்களுக்கு உனக்கு நார்மல் டெலிவரி நீ என்ன வேணால் வேலை செய்யலாம் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு இருக்கிற இழுப்பு வலி வலிக்கும், உங்களுக்கு இருக்கிற அடிவயிறு வலி இருக்கும், உங்களுக்கு இருக்கிற எல்லா வலியுமே வந்து நார்மல் டெலிவரி உங்களுக்கு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அதை விட்டுட்டு உனக்கு என்ன நார்மல் டெலிவரி தானே, நீ எவ்வளோ வேணால் வேலை செய்யலாம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து ஒரு பெண்ணை பற்றி பெண்கள் பேசவே வேண்டாம் அப்படின்னு ஒரு கையெடுத்து கும்புறேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாராட்டங்கிற ஒரு பேரை வச்சு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, எனக்கு வேலை செய்ய முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. பெண்கள் நினச்சால் எவ்வளோ பெரிய வேலையை கூட சுருக்கமாக செய்யலாம். புரிஞ்சுதுங்களா? நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் கூட அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, 10 குழந்தைய வச்சு கூட ஒரு பொம்பளை காப்பாற்றிடலாம், ஆனால் ஒரு ஆணும் ஒரு குழந்தைய வச்சே காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு தத்துவமே இருக்குது. அதை நான் கேள்வியும் பட்டிருக்கிறேன். அந்த ஒரு ரீசன், அந்த ஒரு பதிலில் வந்து நான் வந்து சொல்கிறேன். எதுக்காகனா, பெண்கள் அசிங்கப்படுத்தாதீங்க. அவள் வேலைக்கு போகிறா, அவளுக்கு என்ன, அவள் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்கக்கா, அவளுக்கு என்னக்கா வலி, அப்படியாக்கா இப்படியாக்கா, அவள் நல்லா சம்பாதிக்கிறாக்கா, நல்லா திங்கிறாக்கா அப்படின்னு மட்டும் பேசாதீங்க. புரிஞ்சுதுங்களா? வாழ்ந்தாலும் பேசுவீங்க, தாழ்ந்தாலும் பேசுவீங்க. அதுதான் சுற்றி உள்ள உறவுகள். இதை வந்து தெரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் என்னோட ரன்னிங்கில் என்னோடய வாழ்க்கையில் வந்து இது நடந்துகிட்ருக்கு. நான் பல பேர்த்த பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்காக தான் இந்த ரீசன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ முடிஞ்சது.